இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மையலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாரதியார் கவிதைகள். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் யார்? திருமூலர். பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதனை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் எந்த பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிட்டனர்? தும்பைப்பூ. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று பின்பு எந்த இடத்தை அடைந்தார்? வேங்கை கானல். இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற நீதி வெண்பா பாடல் அடியில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. முதல் மழை விழுந்தது மண்மேல் பதமாகி விட்டது, வெள்ளி முளைத்தெடுது விரைந்து போ நண்பா என்ற கவிதையை எழுதியவர் யார்? கூபா ராஜகோபாலன். கஜா புயலின் பெயரை எந்த நாடு வழங்கியது? இலங்கை. சிறுகதை மன்னன் என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஜெகநாதன். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விவேக சிந்தாமணி. நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது எம்.எஸ். சுப்புலட்சுமி இசைக்கு எந்த ஆண்டு கிடைத்தது? 1974ஆம் ஆண்டு. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள் என்று கூறியவர் யார்? தனிநாயகம் அடிகள். எழுத்தாளர் ஜெயகாந்தனின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? சில நேரங்களில் சில மனிதர்கள். தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது? 3615 பாடல்களை கொண்டது. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது? 2000. மேற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்ன? கோடை. இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளித்தண்டுகள் என்ற கவிதையை எழுதியவர் யார்? உமா மகேஸ்வரி. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் என்ன பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். உலக அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 5வது இடம். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாடு சேரலாதலின் இயல்பு என்று கூறியவர் யார்? நற்செல்லையார். நீதி வெண்பா நூலை இயற்றியவர் யார்? சதாவதானி செய்குதம்பி பாவலர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் யார்? சதாவதானி செய்குதம்பி பாவலர். மருத திணைக்குரிய பெரும்பொழுதுகள் யாவை? 6 பெரும்பொழுதுகளும். மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை உடையது? 583 அடிகளை உடையது. ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறியவர் யார்? ஔவையார். மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வ. ராமசாமி. புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ப. சிங்காரம். மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்கும் நூல் எது? மலைபடுகடாம். செய்குதம்பி பாவலர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? கன்னியாகுமரி. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திரு மாவீரன் நகர் கருவூர் முன்துறை என்று கரூரை பற்றி புகழ்ந்து குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. கார்டிலா என்ற நூலானது முதலில் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? தமிழ் மொழி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. எதனுடைய பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றுகிறது? மூங்கில். எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று கூறும் நூல் நன்னூல். சுண்ணம் என்ற சொல்லின் பொருள் நறுமண பொடி.
வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உருவது கூறல். விடை. பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்றை எங்கு கண்டறியப்பட்டது? ஆஸ்திரிய நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1988ஆம் ஆண்டு. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 8ஆம் நூற்றாண்டு. வலம்புரி புயல்கள் தாக்கும் தீவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹவாய் தீவு. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்ற அமைச்சர்களை போற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? அதி வீரராம பாண்டியர். மன்னனது உண்மையான புகழை எடுத்து கூறுவது எது? பாடான் திணை. இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டம் பெற்றவர் யார்? வீரமா முனிவர். மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை என்று கூறியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு எந்த ஆண்டிலிருந்து பெயர்களை பட்டியலிட்டது? 2004ஆம் ஆண்டிலிருந்து. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. இப்பாடலில் உறவினர் கெட வாழ்பவரின் பொலிவு அழியும் என்று குறிப்பிட்டவர் யார்? பெருங்கடுங்கோ. செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் எங்கு மணிமண்டபம் பள்ளியும் உள்ளது? இடலாக்குடி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா மற்றும் சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யார்? பாரதியார் என்று பாராட்டியவர் பாரதிதாசன். காலக்கணிதம் என்ற கவிதை தொகுப்பு யாருடைய கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? கண்ணதாசன். வாய்மையே மழைநீராக இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? நற்றிணை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவியலை வணிகன் என்ற பாடலில் சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி குறிப்பிட்டவர் யார்? ஏனிச்சேரி முடமோசியார். அவ்வளோதான். இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.